சென்னை துறைப்பாக்கம் பகுதியில் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது மூடப்படாத மழைநீர் வடிகால்வாயில் விழுந்த 3 வயது குழந்தை மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வசந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சி சார்பாக நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் கால்வாயில் விழுந்த 3 வயது குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை ஓஎம்ஆர் சாலை துறைப்பாக்கம் பகுதியில் சென்னை மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் பள்ளங்கள் தோண்டப்பட்டு நடைபெற்று வருகிறது. அதில் முறையான தடுப்புகள் அமைக்காமலும் பணிகள் நிறைவுற்ற இடத்தில் மேலே மூடிகள் பொருத்தப்படாமலும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. நேற்று இரவு அதே பகுதியில் வசித்து வரும் உதயன் மீனா தம்பதியினரின் 3 வயது குழந்தையான யோக பிரதிஷா வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தேங்கியிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக விளையாடி கொண்டிருந்த குழந்தை பள்ளத்தில் விழுந்தார். இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று தற்சமயம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த மழைநீர் கால்வாய் பணிகளில் முறையான தடுப்புகள் அமைக்காமலும் அலட்சியமான முறையிலும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் குழந்தை விளையாடி கொண்டிருந்த குழந்தையானது அந்த பள்ளத்திற்குள் விழுந்து தற்சமயம் சிகிச்சை பெற்று வரும் நிலை ஏற்பட்டுள்ளது குறிப்பிடப்பட்டது. தகவல்களுக்கு நன்றி வசந்த்.